சிரிச்சு சிரிச்சு பேசி பேசி நல்லா செஞ்சுட்டு அப்படிங்கிற மாதிரி தான் ஆல் ஓவர் எல்லா சோசியல் மீடியாலையும் பாத்தீங்கன்னா ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. யாரை பத்தி பேசணும் உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும். நம்ம டிவிகே கட்சியில இருக்க கோயம்புத்தூர்ல சேர்ந்த வைஷ்ணவி அக்காவை பத்தி தான் பேசுறேன். அவங்க இப்ப பாத்தீங்கன்னா அவங்க கட்சி டிவிகேல இருந்து விலகி இப்ப பார்த்தா இந்த டிஎம்கேல ஜாயின் பண்ணிருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன் இதுக்கு நம்ம ரிலேஷன் கிடையாது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி பார்த்தா அவங்க வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, ட்ரெண்ட் ஆனதுக்கு அப்புறம் வந்து எனக்கான வேல்யூ அவங்க இருக்க மாதிரி தெரியல, ரொம்ப எதுவுமே ரெஸ்பான்ஸ் இல்லாத மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்தா அதனால வந்து அந்த ரீசனுக்காக நான் வந்து கட்சியிலிருந்து இறங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து இப்போ டிஎம்கேல இருந்து முன்னேற்றம் வந்துச்சு, அதனால ஜாயின் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜாயின் பண்ணது எந்த விஷயமும் கிடையாது. ஆனா ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பிஜேபி கிட்ட கம்பேர் பண்ணி நம்ம டிவிகே பேசியிருக்காங்க. அது ஜாயின் பண்ணது எல்லாமே அது அவங்களோட டிசிஷன் எல்லாமே ஓகே. ஆனா எதுக்காக வந்து அந்த பிஜேபியோட முன்னேற கட்சி டிவிகே அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருந்தாங்க. அது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் தப்பா தெரிஞ்சு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஆனா வந்து அவங்க கட்சி மாறினது எல்லாமே அவங்களோட விருப்பம் தான். நம்ம அதுல எதுவும் சொல்றதுல அவங்க ஓன் டிசிஷன்ஸ் தான். ஆனா வந்து ஏன் இவ்வளவு நாள் இருந்துட்டு சடனா இப்படி டிஎம்கே மாறணுங்கிறது எனக்கு புரியல. உங்களுக்கு யாரும் என்னங்கிறது தெரிஞ்சு இல்ல புரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ.